ஹாய் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா சேரவராயன் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் மக்களே. உனக்கு நீங்கள் எத்தனை சொல்லிடுங்க? 2 போதும். நாம பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ரோட்டு வரமா ஒரு தள்ளுவண்டி கடையில் அண்ணன் தோசை ஊற்றிட்டு இருந்தார். நம்ம போய் நம்ம பச்சின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 தோசை சொன்னோம். எங்கே தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நம்ம தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. அங்கே சாப்பிட்டு குழம்பு சட்னி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்டுகள்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக நம்ம இப்போ ரூம் வெக்கேட் பண்ண போகிறோம். அப்படியே போக விளாக் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸுக்கு போகணும். கிளியூர் ஃபால்ஸ் ஆடாது, அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கிளியூர் கனி கிளியூர் ஃபால்ஸ் தான் இப்போ போகலாம். சுபாசம் நடக்குது என்னடி வந்து என்ஜாய் பண்ணவா வீடியோ எடுக்க வாடா அப்படின்ட்டு போமா. அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு ரூம்லேருந்து. கீழே போய்ட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். போமா. ஃபைனலி கிளியூர் ஃபால்ஸுக்கு போகிற ரோட பிடிச்சி போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான், இங்கிருந்து ஃபியூ கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிடலாம். போயிட்டு அவங்களுக்கு அங்கே வியூ காட்டுற எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் நான் நிறைய வீடியோ பார்த்து இந்த ஏற்காடு வந்தவங்களாம் நிறைய பேர் இதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கன்ட்டு. நீங்களும் வந்தால் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபால்ஸ் ஒன்று கேட்குது, ஆனால் இது சின்ன சின்ன ஃபால்ஸாக இருக்குது. வாங்க, அது பெரிய ஃபால்ஸாக சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல வீடியோ எடுக்காமல் பட்டன் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்தேன். இதே சங்கட்டமாக போச்சு, குமார் இருக்கிற மாதிரி ஆகி போச்சு. மரம் தான் பெருசாக இருக்குது இந்த மாதிரி ஹில்ஸில் இருக்குங்க. ஓகே, சரி ஓகே. நம்மளுக்கு அங்கே போட்டோம்னா 20 ரூபா இது பார்க்கிங் காசாமல், இங்கே போட்டால் ஃப்ரீயாமா. வரவமா இருந்தால் இங்கே போட்டு போயிங்க. சரி ஓகே, சரி ஓகே. எனக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கடை இருக்குல்ல கைஸ், அங்கே இருக்க அக்கா தான் பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே போட்டுக்குங்க, அங்கே போய் போட்டிங்கன்னா 20 ரூபா ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வண்டி போட்டுக்க சொன்னாங்க. ஹெல்மெட் எதாவது இருக்கிற மாதிரி கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அப்புறம் தண்ணி பாட்டில் கீழே போகிறப்ப வாங்கிட்டு போவாங்க, மஸ்ட்டு தேவைப்படுனாங்க. சரி ஓகேங்கக்கா, தேங்க்ஸ் வீடு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. படிக்கட்டு இறங்கி ஏறிடுவீங்களா? நீ இறங்கி ஏறிடுவியா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? கையலாமா? ஓஹோ, கீழே ரொம்ப தூரமாக இருக்கா? மேலே வரப்போ அவ்வளோதான். அந்த கொல்லிமலையில சரிக்கிட்டு போனோம்ல கம்பியில, அந்த மாதிரி போகலாமா? அது மாதிரி போகலாமா? அண்டர் கிரவுண்ட் தாண்டி இங்கெல்லாம் டேரக்டா அண்டர் கிரவுண்ட். அதோட நல்ல இல்லை, அதுவும் இந்த அளவுக்கு இருந்துச்சு செங்குத்தா. அது ஃபுல் நெட்டு தான். அதுவும் ஃபுல் நெட்டு, ஃபுல்லாக நடந்து போய் போகணும். அது கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஃபுல்லாகவே ஸ்டெப் தான் பாரு. வாலி விட்டுருக்கோம். வந்திருக்கோம் ஜிபேல தான் வந்துருக்கோம். மொட்டை வரப்பு சேர்த்துனாடி எனக்கு ஃபேன் ஒரு லூஸ் ஆகுதுப்போ. போ பெல்ட் வேற போட மாட்டேன். நிக்காம போதா வாந்தியா போகுது? நிக்காம மாசமா இருக்கியா? அப்படிங்கிற மாதிரி 250 படி தான் சொன்னாங்க. இல்லை 20 கிலோமீட்டர் சொன்னாங்க.
இறங்குறப்ப நல்லா தான் இருக்கும், ஏறுறப்பதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நான் கொல்லிமலையிலேயே பார்த்தேன், இறங்குறப்ப நான் சருன்னு பஸ்ஸு போயிட்டேன், ஓடிட்டேன். அவ்வளோதான் கைஸ், வந்துச்சு. இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் தானே. சத்தம் கேக்குதா? ஏங்கப்பா அவங்க பிடிக்கல ஒரே போட்டோம். ஃபைனலாக ஏற ஆரம்பிச்சாச்சு. இறங்குறதோட ஏறது தான் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன், அதே மாதிரி தான் இருக்குது. இறங்குறதோட ஏறது தான் கஷ்டம். மூச்சு அந்த அளவுக்கு வாங்குது, அப்பா முடியல காய்ஸ். தெரில, கொல்லிமலை படிக்கட்டுலாம் அசால்ட்டாக ஏறிட்டோம், இந்த படிக்கட்டு இவ்வளோ மூச்சு வாங்குது. இறங்குறது ஈஸியாக தான் இருக்குது, ஏறதா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகி போச்சுரா. பரவாயில்ல, பார்த்துக்குவோம். வந்த மழை போனா ஹேர்னு போங்க அப்படிங்கிற மாதிரி போக வேண்டியதான். அட்லாஸ் மேலே ஏறி வந்தாச்சு கைஸ். இந்த குழந்தைங்களோட வந்தவங்களாம் கொஞ்சம் அவங்க நிலைமை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. செஞ்சு வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட் யாரும் வராதீங்க, வந்துடாதீங்க. அவங்க ஆள் கூட பசங்க அவங்க ஆளை கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தால் தண்ணி வாங்கி வச்சுக்குவாங்க, இல்லை அவ்வளோதான், முடிஞ்சால ஏற முடியாது. எங்களை பார்த்து 2-3 அக்காங்க சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அவங்க ரிட்டர்ன் வரப்போ தான் அவங்களுக்கு தெரியும் மேலே ஏறிறது எவ்வளோ கஷ்டன்ட்டு. ஃபைனலாக மேலே ஏறி வந்தாச்சு. இந்த படிக்கட்டு நல்லா செங்குத்தாரே, அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. கொல்லிமலையும் கொஞ்சம் பேசிட்டு அந்த படிக்கட்டில் வர அட்லாஸ் மேலே வந்தாச்சு கைஸ். பங்கு அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ வெத்தோட முடிச்சுக்கிறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் குமார். டாடா.